அனைவருக்கும் வணக்கம். ஒரு பழமொழி சொல்வாங்க, ஓணங்களின் ஊர்களிலே கழுதைகளும் வித்வானாம்னு. அதாவது ஊருக்குள்ள வச்சு கத்துனா கல் எடுத்து எரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிற கழுதை காட்டு பக்கமா போய் கத்துமா, ஓணங்களும் அதை கேட்டுக்கிட்டு இருக்குமா. அதை போலத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்ம காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ராகுல். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ராகுல் அங்க இருக்கிற இந்திய வம்ச வழியினர்கிட்ட பேசும்போது, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த சில நிமிஷங்களிலேயே பாஜக மேலையும் பிரதமர் மோடி மேலையும் இருந்த பயம் மக்களுக்கு போயிருச்சு. இந்த பயத்தை உண்டாக்க அவங்க பல வருஷமா பாடுபட்டாங்க. ஆனா சில நொடிகளிலேயே அது மறைஞ்சிருச்சு. இந்தியாவில் இருக்கிற சில மாநிலங்கள் உயர்ந்ததுன்னும் சில மாநிலங்கள் தாழ்ந்ததுன்னும் RSS சொல்லுது. அதே போல சில சமூகங்களும் சில மொழிகளும் கூட தாழ்ந்ததுன்னு சொல்றாங்க. குறிப்பா தமிழ், பெங்காலி, மணிப்பூரி போன்ற மொழிகளை தாழ்ந்ததுன்னு சொல்றதுதான் RSS ஓட சித்தாந்தம். அனைத்து மதத்தினருக்கும் சமூகத்தினருக்கும் சொந்தமானது இந்தியாங்கிறத பாஜக காரங்க இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு குறைப்பட்டு இருக்கார். முதல்ல இந்திய அரசியல் விவகாரங்களை வெளிநாட்டுல போய் பேசுறது, விமர்சனம் பண்றது என்ன மாதிரியான மனநலன்னு நமக்கு புரியல. ரெண்டாவதா, காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் 99 இடங்களை கைப்பற்றியதால மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதா சொல்லி இருக்கார் ராகுல். இதுக்கு பிரதமர் மோடி சொன்ன ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் தன் அம்மா கிட்ட போய், அம்மா நான் 99 மார்க் எடுத்திருக்கேன்னு சொன்னானா. அதை கேட்ட அந்த அம்மாவும் தன் மகனோட அறிவை பார்த்து உச்சி முகந்தாங்களாம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த பையன் 99 மார்க் எடுத்தது 100க்கு இல்ல, 545க்கு. ஆக மொத்தத்துல அவன் ஃபெயில். அந்த பையன் யாரா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்ல. முப்பாட்டன் முஸ்லிம், இடையில இடைச்செருகலா பார்சி, இவரு கவுல் பிராமண. இதை நம்பவும் ஒரு கூட்டம். நீ அமெரிக்காவிலேயே இருந்திரு ராகுல். நன்றி.